இப்போ நம்ம இமேஜில் எப்படி பிளாக் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹீலிங் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணுறோம். ஹீலிங் ப்ரஷ் டூலில் 2 டைப்ஸ் ஆஃப் டூல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல், ஹீலிங் ப்ரஷ் டூல் அப்படிங்கிறது. ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் அப்படின்னா என்னதுன்னா நமக்கு பிளாக் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஹீலிங் ப்ரஷ் டூல்னால் அதே மாதிரியே ஒரு டூப்ளிகேட் இமேஜ் வரும். ஆனால் கம்பேர் பண்ணும்போது ஒரிஜினலை விட டூப்ளிகேட் வந்து நமக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜில் எனக்கு இந்த ஸ்டிக்கர் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு இதை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே நமக்கு என்ன ஆகிடும், அந்த மார்க்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மார்க் இருந்த மாதிரியே நமக்கு தெரியல. இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ரஷ் டூல் எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இமேஜ் இருக்குது. இந்த 2 இமேஜ் பக்கத்தில் எனக்கு நியூவாக இன்னொரு 2 இமேஜஸ் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹீலிங் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரியே பக்கத்தில் இன்னொன்று போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ரஷ் டூல், இதை கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம Shift J கிளிக் பண்ணலாம். எந்த பிளேஸில் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா நமக்கு தெரியல எந்த பிளேஸ் நம்ம வேணுங்கிற சொல்கிறது. இப்போ எனக்கு இந்த பிளேஸ்லேருந்து எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்த பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸில் லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த செலெக்ஷன்ஸ் வந்துடும். இப்போ இந்த இடத்துலேருந்து தானே வேணும், நீங்கள் நார்மலாக அப்படியே நீங்கள் லெஃப்ட் பட்டனை வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம மவுஸை வந்து அந்த கிளிக் பண்ணிக்கிட்டே தான் செய்யணும், விட்டுறக்கூடாது. விட்டுட்டோன்னா அங்கேருந்து எனக்கு என்ன நியூ லேயர் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிடும். அதாவது நம்ம என்ன ஃபேஸ் கொடுத்தோமோ அந்த ஃபேஸில் நியூ இது நமக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ கிளிக் பண்ணுறதை லெஃப்ட் பட்டன் கிளிக்கிங்கை விட்டுருங்க. விட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி, ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டல்லாக தான் நமக்கு இருக்கும். அடுத்து பாருங்கள், அது பக்கத்தில் இன்னொன்று நான் போடுறேன். ஒவ்வொரு டைமும் நம்ம ஆல்ட்டை கிளிக் பண்ணணும்னு இல்லை, அந்த நம்ம என்ன எடுத்தோமோ அந்த பாயிண்ட்லேருந்தே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இதை வச்சு இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டல்லாக இருக்குது. இதை வச்சு இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நமக்கு டூப்ளிகேட் கிடைக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா டல்னஸ் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காமிச்சிடுது. இது இப்படி தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஹீலிங் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இதில் இப்போ ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, டூப்ளிகேட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு கலர் சேஞ்சஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி செய்கிறது இந்த வே தான். இப்போ இது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் மேலே ஒரு இது இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கலாம். இதான் பார்த்திங்கன்னா ஹீலிங் ப்ரஷ் டூல் அப்படிங்கிறது. அடுத்து பேட்ச் டூல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். பேட்ச் டூலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் எனக்கு அந்த இமேஜ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எனக்கு இந்த ஏரியாக்குள்ளார தான் எனக்கு நான் செலக்ட் பண்ணக்கூடிய இமேஜ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன்.
செலெக்ஷன்ஸ் ஆகிடுச்சா? இப்போ இந்த செலெக்ஷனை நம்ம மூவ் பண்ணி வைக்கிறது, அப்படியே அதை கிளிக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஃபேஸில் இந்த பிளேஸ் வரையும் எனக்கு வேணுமா, அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா இந்த செலெக்ஷன்ஸ் எனக்கு இந்த இடத்துல செட் ஆகிடும். பாருங்க, விட்டுட்டிங்கன்னா அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அந்த ஒரிஜினல் ஃபேஸ் நமக்கு வராது, கொஞ்சம் டல்னஸ் ஃபேஸ் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு இன்னொரு ஸ்பேஸ் வேணும்னா சேம் அதே வே தான், எந்த இது வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். எந்த ஏரியாவை, அந்த பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த பாக்ஸ் வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணும்போது பாக்ஸ் வர மாதிரி இருக்கா, அதை அப்படியே லெஃப்ட் பட்டனை யூஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டு போங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டல்லாக நமக்கு தெரியுதா? இதே மாதிரி நம்ம எத்தனை வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு என்னாகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆட் டு செலெக்ஷன்ஸ், சப்ட்ராக்ட் டு செலெக்ஷன்ஸ், இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அந்த செலெக்ஷன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏரியா மட்டும் எனக்கு என்னாகும், சப்ட்ராக்ட் ஆகும். ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் உள்ளது மட்டும் எனக்கு செலக்ட் ஆகணும்னா இதுவும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ இதில் நம்ம பேட்டர்ன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல ஒரு செலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன்ஸில் இப்போ நான் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறேன். என்ன பேட்டர்ன்ஸ் வேணும், இந்த பேட்டர்ன் எனக்கு வேணும்னா யூஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகிடுச்சு, அந்த பேட்டர்ன் அப்ளை ஆகிடுச்சா? இது மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பர்டிகுலராக அந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நம்மளே ட்ராக் பண்ணி இந்த இமேஜ்லேயே நம்ம டூப்ளிகேட் எடுத்து வைக்கணும் அப்படின்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ரெட் ஐ டூல். ரெட் ஐ டூல்னால் என்னதுன்னா நமக்கு ப்ளூ கலர்ஸில் நமக்கு மார்க் வரும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதோட சைஸ் நமக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் நமக்கு வரும்.